ஓகே வியூவர்ஸ், நாங்கள் அந்த டியூட்டோரியல்ஸ்க்கு போவோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பிளேன் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிளேனை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் ஒரு ஸ்பியர் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் ரெண்டு மெட்டீரியல் நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த பிளேனுக்குள்ள மெட்டீரியல் நான் கொடுக்குறேன். பெயிண்ட் கிளிக் பண்ணுறேன். நான் மேட் பெயிண்ட் கொடுக்குறேன். அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து வந்து இது வந்து நாங்கள் ஒரு லைட்டாக செட் பண்ணிக்க போகிறோம். மெஸ்ஸிவ்ல லைட் நான் கொடுத்துருக்குறேன். ஜஸ்ட் இதில் வந்து நான் வந்து இன்டென்சிட்டியை கொஞ்சம் பிரைட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோவில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இன்டென்சிட்டி வழங்குது தவிர இந்த ரவுண்டு இந்த எட்ஜஸை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு பிளெயினாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு க்ளோவிங் எஃபெக்ட் ஒன்று அதில் காட்டுதில்லை. அந்த க்ளோவிங் எஃபெக்ட் எப்படி செய்யறன்றது நான் காட்ட போகிறேன். கிளிக் பண்ணுறேன். இந்த இமேஜின் உள்ளதை கிளிக் பண்ணுறோம். இங்கே ப்ரொஜெக்டில் இமேஜின் உள்ளது, அதில் ப்ளூம்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இப்போயும் பிளெயினாக தான் இருக்குது, ஆனால் ஒரு ஏதோ ஒன்று ஆக்டிவ் ஆகிருக்குது. ஓகே, அடுத்து நான் வந்து இந்த இடத்துல ஒரு 30% கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு க்ளோவிங் எஃபெக்ட் ஒன்று கிடைக்குது. நான் இதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளூம் இன்டென்சிட்டின்னு உள்ளதை நான் கொஞ்சம் குறைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் ஒரு 50 கூட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ளோவிங் எஃபெக்ட் வந்து இதை சுற்றியும் உங்களுக்கு ஒரு ரிங் மாதிரி காட்டும். ஓகே பஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.